வணக்கம் நண்பர்களே. உங்கள் கனவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய பாலம் உங்கள் மனம் தான் என்பதை ஒருபோதாவது நினைத்திருக்கிறீர்களா? ஆம் எனில் பலர் மனதாலேயே வாழ்க்கையில் இலக்கை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அவர்கள் கனவு காண்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், ஊக்கம் பெறுகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாம் நின்றுவிடுகிறது. ஏன்? என்ன குறை இருக்கிறது? இன்று நாம் பேசப்போகும் புத்தகம் ஒரு சுய உதவி புத்தகம் மட்டும் அல்ல, இது ஒரு வழிகாட்டும் வரைபடம். மாஸ்டர் யோர் மைண்ட் செட், உங்கள் மனநிலையை வெல்லுங்கள். நண்பர்களே, வெற்றி என்பது கடுமையான உழைப்பால் மட்டும் கிடைக்காது, அது உங்கள் மனதிலிருந்து தொடங்குகிறது. நாம் எப்படி நினைக்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருக்கிறோம், எதனை நம்புகிறோம் என்பதுதான் நாம் எவ்வளவு உயரம் செல்ல முடியும் அல்லது எங்கே வழியிழந்து விடுகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரே சூழ்நிலையில் உள்ள 2 பேரில் ஒருவர் இலக்கை அடைகிறார், மற்றவர் அதே இடத்தில் சிக்கிக்கொள்கிறார். ஏன்? மற்றவர் கடினமாக முயற்சி செய்யவில்லையா? செய்திருக்கிறார், ஆனால் அவரது மனநிலை அவரை திரும்ப திரும்ப பின்னால் இழுக்கிறது. பயம், சந்தேகம், தள்ளிப்போடுவது, தோல்வியின் அச்சம் போன்றவை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. இப்போது கேள்வி என்னவென்றால், இதற்கு தீர்வு இருக்கிறதா? உண்மையிலேயே நாம் நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? நம்மை தடுக்கும் எல்லா எல்லைகளையும் நீக்க முடியுமா? ஆம், முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் நினைக்கும் முறையை மாற்ற வேண்டும். ஏனெனில் உலகம் வலிமையானவர்களுக்கு மட்டுமல்ல, தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிந்து பயத்தை கடந்து செயல்பட துணிந்து முன்னேறுகிறவர்களுக்கு தான். நீங்கள் நினைக்கலாம், மனநிலை மாறுவது எளிதாக இருந்தால் எல்லாரும் இதை செய்திருப்பார்கள் என்று. ஆனால் அதுவே ரகசியம், இது எளிதல்ல. பழைய எண்ணங்களை உடைத்து புதிய மனநிலையை உருவாக்கும் ஆழமான பயணம். இதற்கு தான் மாஸ்டர் யோர் மைண்ட் செட் உதவுகிறது. இந்த வீடியோவில் நாம் மிகவும் முக்கியமான, மிகவும் சக்திவாய்ந்த கருத்துக்களை கற்றுக்கொள்வோம். இது உங்களுக்கு ஊக்கம் மட்டுமல்ல, நிலையான மாற்றத்தையும் தரும். உங்கள் சிந்தனையை இத்தனை மாற்றும், நீங்கள் முன்னால் எப்படி நினைத்தீர்கள் என்பதையே நம்ப முடியாது. உங்கள் மனதை நீங்கள் ஆள தயாரா? ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது ஒரு புத்தக சுருக்கம் மட்டுமல்ல, புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாக இருக்கலாம். அத்தியாயம் 1. மாஸ்டர் யோர் மைண்ட் செட். ஒரே சூழ்நிலையில் சிலர் வெற்றி பெற, சிலர் வாழ்நாள் முழுவதும் போராடுவது குறித்து நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? இது வெறும் அதிர்ஷ்டமா? அல்லது இதற்கு பின்னால் ஏதோ மறைந்த ரகசியமா? உண்மையில் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும், வெற்றியும் தோல்வியும் ஒரே ஒரு விஷயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது, அது நமது மனநிலை. மனநிலையை கட்டுப்படுத்த தெரிந்தவர் எந்த சிரமத்தையும் கடந்து இலக்கை அடைவார். ஆனால் மனநிலையை கையாள தெரியாதவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் போராட்டத்தில் தான் முடிவடைவார். மனநிலை உண்மையிலேயே இத்தனை சக்தி வாய்ந்ததா? இருந்தால் அதை எப்படி நமக்காக பயன்படுத்துவது? ஒரே பிரச்சினையை சந்திக்கும் 2 பேரை பாருங்கள். ஒருவர் பயந்து, முயற்சி செய்யாமல், என்னால் முடியாது என்று நம்புகிறார். மற்றொருவர் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு, கற்றுக்கொண்டு, மெதுவாக அதை வெல்ல முயற்சி செய்கிறார். சொல்லுங்கள், யார் முன்னேறுவார்? நிச்சயமாக 2வது நபர் தான். இந்த வேறுபாடு உருவாக காரணம் ஒன்றே, மனநிலை. மனதை நாம் கட்டுப்படுத்தும் வரை நம் வாழ்க்கையை பயம், தோல்வி, பலவீனங்கள் கட்டுப்படுத்தும். ஆனால் மனநிலை வென்ற நாளிலிருந்து வாழ்க்கை நம்முடையதாக மாறும். மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் மாற்றம் செய்யலாம் என்று நினைப்பது. உண்மை என்னவென்றால், மாற்றம் வெளியில் இருந்து வராது, அது உள்ளிருந்து தொடங்கும். நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் போது உங்கள் உலகம் முழுவதும் மாறும். இப்போது கேள்வி, நீங்கள் இதை செய்ய முடியுமா என்பதல்ல. நீங்கள் இதற்கு தயாரா என்பதே கேள்வி. மனநிலை வென்ற நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை இன்றையதை விட மிகவும் சிறப்பாக மாறும். அத்தியாயம் 2. As a man thinks. உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பது உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் என்பதை ஒருபோதாவது நினைத்திருக்கிறீர்களா? இது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைத்ததால் சில நாட்களில் அது உங்கள் வாழ்க்கையாக மாறியிருக்கிறதா? அல்லது பயத்தை பலமுறை நினைத்ததால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியானதா? இது ஒரு அதிசயம் அல்ல, இது நம் சிந்தனையின் காணாமல் உள்ள சக்தி. வாழ்க்கையில் நடப்பவை, வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துக்கம், செல்வம், வறுமை, அனைத்தும் நம் சிந்தனையின் விளைவாகும். நீங்கள் நினைக்கலாம், இது உண்மையாக இருந்தால் என் பிரச்சினைகளுக்கு நானே காரணமா? கேட்கும்போது கோபமாக இருக்கலாம். இது சூழ்நிலை, என் வரம்புகள், என் விதி தான் காரணம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் விதியும் உங்கள் சிந்தனையால் உருவாகிறது. ஒரே இடத்தில், ஒரே சூழ்நிலையில் பிறந்த 2 பேர் ஒரே வகையான சிரமங்களை சந்திக்கலாம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் வெற்றியின் உச்சியில் இருக்கிறார், மற்றவர் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார். வித்தியாசம் அவர்களது மனநிலையில் தான். உலகில் மிகவும் பணக்காரர்கள், வெற்றிகரமானவர்கள், மகிழ்ச்சியாக வாழும் மக்கள் எல்லாம் பிறவி கலைத்திறனோடு வரவில்லை. அவர்கள் உங்களைப் போலவே இருந்தனர்.
ஆனால் அவர்கள் சிந்தனையை ஆழமாக புரிந்து அதை கட்டுப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை உருவாக்கினர். நாமும் இதை செய்ய முடியுமா? ஆம். ஆனால் முதலில் நம் சிந்தனை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் நினைக்கும் எண்ணங்கள் மெதுவாக நம் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் தொடர்ந்து நான் பலவீனன், என்னால் முடியாது, என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் உண்மையாகிவிடும். ஆனால் நீங்கள் நான் வலிமையானவன், என்னால் முடியும், நான் செல்வந்தராகலாம் என்று சொன்னால் என்ன ஆகும்? அந்த நொடியில் தான் வாழ்க்கை மாறத் தொடங்கும். அங்கிருந்தே யாருடைய வாழ்க்கையும் புதிய பாதையில் நகரும். ஆனால் இங்கே ஒரு திருப்பம், நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது. நாம் அதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் மனதில் கூறி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றும் போது தான் அது செயல்படும். மிகப்பெரிய தலைவர்கள், தொழில் முனைவோர், வெற்றிகரமான மக்கள் முதலில் தங்கள் மனநிலையை வேலை செய்தனர். பயம், சந்தேகம், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் விரும்பும் நபராக மாறினர். உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? அதை மாற்ற தயாரா? நீங்கள் கனவு கண்ட நபராக மாற தயாரா? நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். அதை உங்கள் எதிராகவும் பயன்படுத்தலாம், வெற்றிக்காகவும் பயன்படுத்தலாம். தேர்வு உங்களுடையது. உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஆளுவீர்களா? அல்லது அவையே உங்களை ஆளட்டுமா? அத்தியாயம் 3. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் a thought. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வு, முடிவு, சாதனை எல்லாமே ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை நினைத்திருக்கிறீர்களா? ஆம், ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணம் மெதுவாக உணர்வாக, பின்னர் நம்பிக்கையாக, பிறகு செயலாக, இறுதியில் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. ஒருவர் விமானம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தபோது மற்றவர்கள் என்ன சொன்னார்கள்? முடியாது என்று சிரித்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் அவர் அந்த எண்ணத்தை உண்மையாக்கினார். இப்போது அதே விமானம் உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு மக்கள் பயணிக்க உதவுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இதை பயன்படுத்துங்கள். நீங்கள் இன்று இருக்கும் நிலை எல்லாம் ஒரு காலத்தில் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணத்தால் தான். நீங்கள் இன்று வெற்றி பெற்றிருந்தால் நான் வெற்றியடைவேன் என்று நினைத்திருப்பீர்கள். நீங்கள் இன்னும் போராடுகிறீர்கள் என்றால் வாழ்க்கை கடினம், என்னால் முடியாது என்று தொடர்ந்து நினைத்திருக்கலாம். கேள்வி என்னவென்றால், எல்லாமே எண்ணத்தில் தொடங்கினால் நாம் எதைத்தான் நினைக்க வேண்டும்? ஏன் எப்போதும் பயம், பலவீனம், தோல்வியை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? கவனித்திருக்கிறீர்களா, ஒரு விஷயத்தை அதிகமாக கவலைப்படும்போது அது உண்மையாக நடக்கிறது. இன்று மோசமான நாள் ஆகும் என்று நினைத்தால் உண்மையிலேயே ஏதாவது நடந்துவிட்டு நாள் மோசமாகிவிடும். ஏன்? உங்கள் மனம் உங்கள் எண்ணம் சரி என்பதை நிரூபிக்க சான்றுகளை தேட ஆரம்பிக்கிறது. ஆனால் இதை மாற்ற முடிந்தால், நீங்கள் தினமும் இன்று சிறந்த நாள், நான் இலக்கிற்கு நெருங்குகிறேன், எனக்கு வேண்டியதை அடைவேன் என்று மனதில் கூறினால், முதல் நாள் எந்த மாற்றமும் தெரியாது, இரண்டாம் நாளும் ஏதாவது சிறப்பு நடக்காது. ஆனால் தொடர்ந்து நல்ல எண்ணங்களை தெளிவாக, நேர்மையாக நினைத்தால் மெதுவாக உங்கள் வாழ்க்கை மாறும். இது மந்திரம் அல்ல, மக்கள் புரியாத மனதின் சக்தி. ஆனால் இங்கே இன்னொரு திருப்பம், நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது. அவற்றை நம்பி வாழ்க்கையின் பகுதியாக மாற்றி அதன்படி செயல்பட வேண்டும். வெறும் எண்ணம் மாற்றம் தராது, ஆனால் எண்ணம் புதிய தொடக்கத்தை தரும். இப்போது நீங்கள் 2 தேர்வுகள் வைத்திருக்கிறீர்கள். பழையபடி எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லது இன்று முதல் மாற்றலாம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் எல்லாம் ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து தொடங்கும். இன்று உங்கள் மனதில் எந்த எண்ணத்தை விதைக்கப் போகிறீர்கள்? அத்தியாயம் 4. ஜஸ்ட் ஃபிளிங் டூ இட். எத்தனை முறை பெரிய வேலைக்கு திட்டமிட்டு எல்லாவற்றையும் யோசித்து ஊக்கம் பெற்று செயலில் இறங்கும் நேரத்தில் நின்றுவிட்டீர்கள்? சில சமயம் பயம் காரணமாக, சில சமயம் சரியான நேரம் வரவில்லை என்று நினைத்து, சில சமயம் சிறிது தயாராக வேண்டும் என்று நினைத்து, அல்லது நாளை செய்வேன் என்று தள்ளிப்போடுகிறீர்கள். ஆனால் அந்த நாளை எப்போதாவது வந்ததா? இதுதான் மிகப்பெரிய பிரச்சினை அல்லவா? நாம் அதிகம் யோசிக்கிறோம், ஆனால் குறைவாக செய்கிறோம். நான் அடுத்த திங்கட்கிழமை ஜிம்மில் சேருவேன், அடுத்த மாதம் சேமிக்கத் தொடங்குவேன், சமயம் கிடைத்தால் தொழில் யோசனையில் வேலை செய்வேன். ஆனால் அந்த அடுத்த நொடி வரவே வராது, ஏனெனில் உண்மையான பிரச்சினை வெளியில் இல்லை, அது நம் உள்ளே உள்ளது. நம் உள்ளே ஒரு பயம் அமர்ந்து, நான் தோல்வியடைந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள், என்னால் முடியாவிட்டால் என்று கேட்கிறது. இந்த பயம் காரணமாக நாம் தொடர்ந்து கனவுகளை தள்ளிப்போடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்மை மிகவும் பயமுறுத்தும் விஷயமே பெரும்பாலும் நமக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். ஒவ்வொரு பெரிய நபரும் சரியான நேரத்தை காத்திருந்தால் அவர்கள் வெற்றியடைய முடியுமா? முதலில் எல்லாமும் சரியாக இருக்க வேண்டும், பிறகு தொடங்குவேன் என்று நினைத்தால் இன்று புதிய கண்டுபிடிப்புகள் எதுவும் இருக்காது. இப்போது நீங்கள் ஊக்கம் தேவை என்று நினைக்க வேண்டாம். ஊக்கம் என்பது சில மணி நேரங்கள் மட்டுமே நீடிக்கும். பிறகு எல்லாம் பழையபடி ஆகிவிடும். உங்களுக்கு தேவை ஒழுக்கமும் செயலும்தான். நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் முதல் படியை எடுக்காமல் ஒன்றும் மாறாது.
உங்கள் மனதில் ஒரு கனவு இருந்தால் அதை நிறைவேற்றும் சக்தியும் உங்களுக்குள் உள்ளது. அந்த சக்தியை வெளிப்படுத்தும் ஒரே வழி செயல்படு. உங்கள் மனம் காரணம் கூறும் முன் முதல் படியை எடுக்குங்கள். இது சரியான முடிவா என்று யோசிக்கும் முன் முன்னேறுங்கள். ஏனெனில் உண்மை என்னவென்றால் சரியான நேரம் என்பதே இல்லை. நீங்கள் ஒரு படி எடுத்தவுடன் பாதைகள் உருவாகத் தொடங்கும். இப்போது கேள்வி, இப்படி வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? அல்லது இந்த உலகில் நீங்கள் பிறந்ததற்கு காரணமானதை செய்யப் போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் யோசிப்பதை நிறுத்தி செயல்படுங்கள். அத்தியாயம் 5. யூ கேன் இமேஜின், யூ கேன் கிரியேட். உலகில் இன்று நம்மால் காணப்படும் பெரிய சாதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒருவரின் மனதில் தோன்றிய ஒரு எண்ணம்தான் என்பதை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? ஆம், ஒருவரின் கனவாக இருந்தது தான் இன்று நிஜமாகியிருக்கிறது. நீங்கள் பயணம் செய்யும் கார், உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ள மொபைல் போன், உங்களை ஆச்சரியப்படுத்தும் உயரமான கட்டடங்கள், இவை அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு எண்ணமாகவே இருந்தது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், மற்றவர்கள் தங்கள் கற்பனைகளை நிஜமாக்க முடிந்தால் நம்மால் ஏன் முடியாது? நாம் ஏன் நம் பெரிய கனவுகளை வெறும் கனவாகவே நினைத்து விடுகிறோம்? ஏன் வேறுபட்ட ஒன்றைப் பற்றி நினைக்கும் போது பயம், சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் முதலிடம் பெறுகின்றன? ஏன் என்னால் முடியாது, இது ஒரு கனவு தான், சாத்தியமில்லை என்று நாம் நம்மையே குறை கூறுகிறோம்? ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் கற்பனை செய்ய முடிந்ததை உருவாக்கவும் முடியும். ஏனெனில் கற்பனை என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது உங்கள் மனதின் மிகப்பெரிய சக்தி. இப்போது சிந்தியுங்கள், ரைட் சகோதரர்கள் விமானம் பறக்கும் என்று ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை என்றால் இன்று நாம் விமானத்தில் பயணம் செய்ய முடியுமா? தாமஸ் எடிசன் இருளை ஒளியாக மாற்ற வேண்டும் என்று கனவு காணவில்லை என்றால் பல்ப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா? மனிதன் இதுவரை சாதித்த எல்லாமும் முதலில் அவர்களின் மனதில் உருவானது. அவர்கள் தங்கள் கற்பனையில் நம்பிக்கை வைத்தார்கள், அதை செயல்படுத்த முயன்றார்கள், பின்னர் நிஜமாக்கினார்கள். இப்போது கேள்வி, உங்கள் கற்பனை என்ன? அதை வெறும் எண்ணமாக விடப்போகிறீர்களா? அல்லது அதை நிஜமாக மாற்றப் போகிறீர்களா? மிகவும் பலர் தங்கள் கனவுகளை அடைய முடியாமல் போவதற்கு காரணம் அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இல்லாததே. அவர்கள், இது மிகவும் கடினம், இது என்னால் முடியாது, யாரும் உதவ மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் கனவை உண்மையாக கற்பனை செய்து அதை நம்பினால் அதை நிறைவேற்றும் சக்தி உங்கள் உள்ளேயே உள்ளது. ஆனால் இங்கே ஒரு ரகசியம், கனவை குறித்து மட்டும் யோசிப்பது போதாது. அதில் வேலை செய்ய வேண்டும். கற்பனை உங்களுக்கு பாதையை காட்டும், அந்த பாதையில் நடக்க வேண்டிய முடிவை எடுப்பது உங்கள் பொறுப்பு. அடுத்த முறை உங்கள் மனதில் ஒரு பெரிய கனவு தோன்றும் போது அதை சாத்தியமில்லை என்று சொல்லாதீர்கள். அதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள், அதன்படி செயல்படுங்கள். ஏனெனில் உலகில் நடந்த எல்லா பெரிய சாதனைகளும் முதலில் ஒருவரின் மனதில் உருவான கற்பனைகள் தான். இப்போது கேள்வி, உங்கள் கற்பனையை நிஜமாக மாற்ற தயாரா? அத்தியாயம் 6. 6 ஸ்டெப்ஸ் டு லாஸ்டிங் சேஞ்ச். சிலர் எல்லா சிரமத்தையும் கடந்து முன்னேற, சிலர் எப்போதும் சிக்கித் தவிப்பது ஏன் என்று நீங்கள் ஒருபோதாவது யோசித்திருக்கிறீர்களா? சிலர் இலக்குகளை அடைய மற்றவர்கள் தொடர்ந்து புகார் சொல்லும் காரணம் என்ன? இதற்கு பதில் அதிர்ஷ்டமோ திறமையோ அல்ல. உண்மையான காரணம் மாற்றம்தான். ஆனால் கேள்வி, வெறும் யோசிப்பதால் மட்டும் மாற்றம் வருமா? வந்திருந்தால் ஏன் கோடிக்கணக்கான மக்கள் தீர்மானங்களை எடுத்தும் சில நாட்களிலேயே அதை கைவிடுகிறார்கள்? இப்போதே மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தும் சில நாட்களுக்கு பிறகு பழைய பழக்கத்திற்கு திரும்புவது ஏன்? உண்மை என்னவென்றால், வெறும் யோசிப்பதால் மாற்றம் ஏற்படாது. மாற்றத்திற்கு ஒரு முறையும் திட்டமும் தேவை. இந்த முறையே சிலருக்கு உண்மையான மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும் சக்தியாக உள்ளது. உங்கள் வாழ்க்கையை கவனியுங்கள், நீங்கள் மாற்ற விரும்பும் விஷயம் ஏதாவது இருக்கிறதா? சில பழக்கங்கள், பலவீனமான எண்ணங்கள் அல்லது அடைய வேண்டிய இலக்கு இருந்தும் தொடர்ந்து பின்னடைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் என்றால் நினைவில் கொள்ளுங்கள், மாற்றம் கடினம் அல்ல, சரியான முறையை பின்பற்றினால் போதும். பலர், நாளை தொடங்குவேன், சரியான நேரம் வந்த பிறகு தொடங்குவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், சரியான நேரம் தானாக வராது. அதை நாமே உருவாக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை உண்மையாக மாற்ற விரும்பினால் நீங்கள் தான் மாற்றத்தை தொடங்க வேண்டும். ஆனால் இங்கே தான் மக்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். மாற்றம் வேண்டும் என நினைக்கிறார்கள், ஆனால் தெளிவான திட்டம் இல்லை. சில நாட்கள் உற்சாகத்துடன் வேலை செய்து பிறகு பழைய பழக்கத்திற்கு திரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருந்தால் இலக்குகளை அடைவது மட்டுமல்லாமல் அவற்றை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் மாற்றலாம். அடுத்த முறை மாற்றத்தை நினைக்கும் போது வெறும் உற்சாகத்துடன் அல்ல, சரியான முறையை கையாளுங்கள். ஏனெனில் உண்மையான மாற்றம் நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், உறுதி. இப்போது கேள்வி, வெறும் யோசிப்பவராக இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது வாழ்க்கையை உண்மையாக மாற்றும் மக்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா?
அத்தியாயம் 7 ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி. வாழ்க்கையில் அதிகமாக நிறைவேறாமல் போன கனவுகள் எவை என்று ஒருபோதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவை நம்மால் யோசிக்கப்பட்டவை தான், ஆனால் ஒருபோதும் தொடங்கப்படாதவை. ஒவ்வொருவரும் பெரிய இலக்குகளை வைத்திருக்கிறோம். யாரோ ஒருவர் ஒரு தொழிலை தொடங்க விரும்புகிறார், யாரோ ஒருவர் கனவு உடலை உருவாக்க விரும்புகிறார், மற்றொருவர் புதிய தொழில் பாதையை ஆராய விரும்புகிறார். ஆனால் பலர் யோசித்துக் கொண்டே இருந்து ஒருபோதும் செயல்படவில்லை. ஏன் தொடங்கவில்லை என்று கேட்டால், நான் இன்னும் தயாராகவில்லை என்பதே பதில். இதுதான் மிகப்பெரிய பிரச்சினை, சரியான நேரத்தை காத்திருப்பது. எல்லாம் சரியாக ஆன பிறகு, தேவையான வசதிகள் வந்த பிறகு, முழு அறிவு கிடைத்த பிறகு தொடங்குவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த சரியான நேரம் ஒருபோதும் வராது. உலகின் மிக வெற்றிகரமானவர்கள் கூட இதேபோல நினைத்திருந்தால் இன்று புதிய சாதனைகள் எதுவும் ஏற்பட்டிருக்காது. சிறிது மேலும் கற்ற பிறகு தொடங்குவேன், சிறிது மேலும் சேமித்து முதலீடு செய்வேன், தன்னம்பிக்கை அதிகரித்த பிறகு பேச ஆரம்பிப்பேன், இப்படி எத்தனை முறை நினைத்திருக்கிறீர்கள்? ஆனால் உண்மை என்னவென்றால், எந்த வேலையையும் தொடங்க முதலில் தயார் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் தொடங்கும் போது தான் தயாராக ஆரம்பிப்பீர்கள். ஒரு குழந்தை முதலில் சரியான சமநிலை கற்ற பிறகு தான் நடப்பேன் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்குமா? ஒருவர் உலகின் எல்லா விஷயத்தையும் கற்ற பிறகு தான் கனவு பணியை தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் ஒருபோதும் வெற்றி பெறுவாரா? முடியாது. சரியான நேரத்தை காத்திருக்காமல் இப்போதே தொடங்குபவர்களே வெற்றி பெறுகிறார்கள். பயமிருந்தாலும் முன்னேறுபவர்கள், முழுமையாக தயார் ஆகாதிருந்தாலும் முதல் படியை எடுக்க துணியும் நபர்களே வெற்றி பெறுகிறார்கள். ஏனெனில் உண்மை என்னவென்றால், நாம் தொடங்கிய பிறகே கற்றுக்கொள்கிறோம், முன்னேறிய பிறகே தயாராகிறோம். உங்களுக்கு கனவு இருந்தால், பிறகு செய்வேன், சிறிது மேலும் தயாராகி பிறகு தொடங்குவேன் என்று நினைக்க வேண்டாம். ஏனெனில் காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும். அத்தியாயம் 8 ஸ்டே ஃபோகஸ்ட் ஆன் யுவர் கோல். ஏன் பலர் தங்கள் கனவுகளை அடைய முடியாமல் போகிறார்கள் என்று ஒருபோதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்கள் கடுமையாக உழைக்காததால், அல்லது திறமை இல்லாததால், அல்லது வெறும் அதிர்ஷ்டமில்லாததால்? இல்லை. உண்மையான காரணம் அவர்கள் இலக்கில் கவனம் செலுத்த முடியாததுதான். நம்மில் அனைவருக்கும் பெரிய இலக்குகள் இருக்கின்றன. யாரோ ஒருவர் கனவு உடலை அடைய விரும்புகிறார், மற்றொருவர் நிதி சுதந்திரத்தை அடைய விரும்புகிறார், இன்னொருவர் தனது ஆர்வத்தை தொழிலாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? முதலில் உற்சாகத்துடன் தொடங்குகிறோம். ஆனால் சில நாட்களிலேயே நம் கவனம் விலக ஆரம்பிக்கிறது. சில சமயம் மற்ற விஷயங்கள் அதிகமாக இழுக்கும், சில சமயம் வாழ்க்கையின் பிரச்சினைகள் தடையாக வரும், சில சமயம் சந்தேகங்கள் தடுக்கின்றன. மெதுவாக நாம் இலக்குகளை மறந்துவிடுகிறோம். ஆனால் இலக்கில் முழுமையாக கவனம் செலுத்துபவர்களே கனவுகளை நிஜமாக்கும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இதுவே கனவுகளை நிஜமாக்குபவர்கள் மற்றும் முடியாமல் போராடுபவர்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடு. சிந்தித்துப் பாருங்கள், ஒரு வில்லாளர் குறியை பார்த்துவிட்டு நடுவில் கவனம் சிதறினால் அவர் குறியை அடைவாரா? ஒருபோதும் இல்லை. பந்தயத்தில் ஓடுகிறவர் இங்கும் அங்கும் பார்த்தால் வெற்றி பெற முடியுமா? முடியாது. வாழ்க்கையிலும் அதே தான் நடக்கிறது. கவனம் சிதறினால் நீங்கள் இலக்கை அடைய முடியாது. வாழ்க்கையில் மக்கள் தொடர்ந்து முடியாது, உனக்கு இது சாத்தியமில்லை, மற்ற வழியை தேடு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உலகம் கேட்பது இலக்கை அடைந்தவர்களையே. உங்கள் கனவை நிறைவேற்ற விரும்பினால் உங்களை சிதறடிக்க முயலும் எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டும். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய சிக்கல், நம்மையே சமாதானப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்கிறோம். இலக்கு கடினமாக தோன்றும் போது இதுவோ எனக்கானது அல்ல போல, வேறு ஒன்றை செய்யலாம் என்று நம்மையே சமாதானப்படுத்துகிறோம். ஆனால் அது மிகுந்த தாமதம். உண்மை என்னவென்றால், நம் இலக்கில் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. அதை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சிரமங்கள் எத்தனை வந்தாலும், எத்தனை பேர் தடுக்க முயன்றாலும், நீங்கள் கவனத்துடன் இலக்கில் நிலைத்து இருந்தால் யாரும் உங்களை வெல்ல முடியாது. இப்போது கேள்வி, உங்கள் இலக்கில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துகிறீர்களா? அல்லது பாதியிலேயே கைவிட்டு விடுகிறவர்களில் ஒருவராக இருக்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், இலக்கில் உறுதியாக இருப்பவர்களே உலகில் ஒரு பெயரை உருவாக்குகிறார்கள். முடிவுரை நண்பர்களே, இப்போது வரை நாம் கற்றது என்னவென்றால், வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சக்தி நம் மனநிலையில் தான் இருக்கிறது. மனநிலையை மாற்ற முடிந்தால் நம் வாழ்க்கையையே மாற்ற முடியும். நாம் நினைப்பது போலவே நாம் ஆகிறோம். நம் வெற்றி, தோல்வி, பயம், துணிச்சல் எல்லாமும் நம் மனநிலை மீது தான் சார்ந்திருக்கிறது. வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய விரும்பினால் முதலில் செய்ய வேண்டியது, மனதில் உள்ள எல்லைகளை உடைத்து, பயம், சோம்பல், காரணங்கள், எதிர்மறை எண்ணங்களை நீக்க வேண்டும். உங்கள் இலக்கில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். பலர் கனவு காண்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர்களே வெற்றியை அடைகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தயாராக இருக்கும்போது தொடங்குவதில்லை, தொடங்கும் போதே தயாராக ஆகிறீர்கள்.
சிரமங்கள் வரும், மக்கள் தடுக்க முயல்வார்கள். ஆனால் உங்கள் மனநிலை வலிமையாக இருந்தால் நீங்கள் எந்த இலக்கையும் அடைய முடியும். வெற்றி என்பது சிலருக்கானது அல்ல, மனநிலையை வெல்ல தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அது சொந்தமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அவர்கள் கூட மனநிலையை மாற்றி வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம். மேலும் இப்படியான அற்புதமான புத்தக சுருக்கங்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சிறந்த புத்தகத்துடன் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.